ஏன் சார் இப்ப வந்து பொதுவா இப்ப நெறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ல பார்த்தீங்கன்னா, உனக்கு சிஸ்ட் இருக்கு. அதுவும் அந்த ஓவரீஸ சுத்தி சிஸ்ட் இருக்கு. உடனே ஒரு ஆப்பரேஷன். ம். ஃபைப்ராய்டு இருக்கு. உடனே ஒரு ஆப்பரேஷன் அப்டின்றாங்க. இதனால தான் குழந்தை நிக்கலன்றாங்க. நான் என்ன சொல்றேன், எடுத்தெடுப்புக்கு ஆப்பரேஷன் பண்றத விட, சித்தா முறையில ஏதாவது உணவு பழக்க முறையோ, இல்ல மூலிகையோ வச்சு அந்த சிஸ்டையும், ஃபைப்ராய்டையும் உடைக்க முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும்மா. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மலட்டுத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 95% பெண்களுக்கு இல்லம்மா. ஆண்கள் தான் ப்ராப்ளம். ஏன்னா, எந்த ஒரு பெண் ஏஜ் அட்டெண்ட் பண்றா பார்த்தீங்களா? ஏஜ் அட்டெண்ட் பண்ற ஃப்ரம் த 3 டே அவளுக்கு வந்து குழந்தைய சுமக்கிற கெப்பாசிட்டி கிடைச்சிடுது. சிம்பிள். எந்த பெண்ணா இருக்கட்டும். பட் ஒரு சில ப்ராப்ளம்கள் அது மைனர் ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஜென்ஸ் கிட்ட இருக்கும். இத காமிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? அங்க போனா ஜென்ஸுக்கு வந்து ஜூஸ் குடுத்து உட்கார வச்சுடுறாங்க. லேடீஸ் தான் ஃபுல்லா செக் பண்றது. பட் சித்தாக்கும் இதுக்கும் அதான் டிஃபரெண்ட். இப்ப நான் வந்து ஒரு கவுன்சிலிங் குடுப்பேன். என்ன ப்ராப்ளம்? என்ன இருக்கு? எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்க? ஒரு 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்துச்சு? இப்ப இப்படி இருக்கான்னுவா? எஸ் சார்ன்னுவான். அப்ப ப்ராப்ளம் யார்ட்ட? உன்கிட்ட தான். நீ எடுத்துக்கோ. நீ சரி பண்ணு. அப்படின்னு சொல்லி தான் நான் பண்றது. பட் இவங்களுக்கும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். ஹீமோகுளோபின் லெவல் சரியா இருக்காது. பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் இருந்திருக்கும். புரியுதுங்களா? யூட்ரஸ்ல ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மெடிசின்ல சரி பண்ணிடும். ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு குடுத்தேன்னா ஒரு 2, 3 மாசம். அது மாரி எவ்வளோ பேர் குழந்தை இது பண்ணியிருக்கு. ஃபீட்பேக்லாம் குடுத்துருக்காங்க எனக்கு நெறைய பேர்.